இந்தியா கமக்னா டிவி அல்ல கஜா 13வது திருத்தச் சட்டமும் வேண்டாம், மாகாண சபையும் வேண்டாம். இவை இனப்பிரச்சினை தீர்வுக்கான தொடக்க புள்ளியாக கூட இருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் ஊடகவியலாளருடைய கருத்துக்கு இட்ட பதில் கருத்தில் இந்தியா இவை பற்றி பேசாது கமெண்ட் இருப்பதையிட்டு தனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பக்கம் இந்தியாவின் முகவர்களான பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனுடனும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடனும் கூட்டு சேர்ந்து அரசியல் தீர்வை முன்வைக்கப் போகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு சுமந்திரன் கட்சியின் அரசியல் ஜாப்போசி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு புறம்பாக செயற்படுபவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று இறுக்கிய அப்போது பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டார். பெரும்பான்மையான தமிழ் மக்கள் 13வது திருத்தத்தையும் மாகாண சபையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்ட பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தமிழ் மக்கள் கௌசல்யாவுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை கூட தனக்கு அளிக்கவில்லை என்பதை உணர மறுக்கின்றார். 13வது திருத்தத்தையும் மாகாண சபையையும் ஏற்றுக்கொள்ளாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2025 முற்பகுதியில் நடைபெறும் உள்ளூராட்சி தேர்தலில் அதனைத் தொடர்ந்து இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழ் தேசிய கட்சிகள் இந்திய அரசு ஜனாதிபதி அனுராவுக்கு அதீத முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதில் அதிருப்தி அடைந்துள்ளனர். 13வது திருத்தத்தை பற்றியே மோடி பேசவில்லை என்பதில் தமிழ் தேசியவாத கட்சிகள் சற்று மனமுடைந்துவிட்டன. பொன்னம்பலம் கஜேந்திரகுமாருக்கு முற்றிலும் முரணாக 13வது திருத்தம் மாகாண சபை பற்றி கருத்து வெளியிட்ட வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ் பெருமாள் தமிழக கட்சிகள் 13வது திருத்தத்தை அமல்படுத்த பிரதமர் மோடிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் அமெரிக்க முகவராகவும் வரதராஜ பெருமாள் இந்திய முகவராகவும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் அனைத்து மக்களதும் துணையோடு மிக பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைத்துள்ளது. எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கலாம் என கனவிலும் எண்ண வேண்டாம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுர ஒருபடி மேலே சென்று மக்களுக்கான ஆட்சி அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தொடரும் என தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்தியாவில் ஜனாதிபதி அனுரவுக்கு எதிரான எவ்வித ஆர்ப்பாட்டங்களும் எழவில்லை. தவிர்க்க முடியாமல் ஜனாதிபதி அனுரா இலங்கையின் அனைத்து மக்களிடம் பிரதிநிதி என்பதை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கியுள்ளது. எங்களுடைய சக இனத்தவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்தியா இலங்கைக்கு கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை தேசிய மக்கள் சக்தி தெளிவாக உணர்த்தியுள்ளது என ஆய்வாளர் மயில்வாகனம் சூரியசேகரம் தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார்.